ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்ஹவ் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீரீஸை நாம் பல மாதத்துக்கு முன்னாடியே இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டோம். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சீரீஸை போட சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதனாலேயே இதை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ போட்டால் ரீச் கூட ஆகாது, இருந்தாலும் பரவாயில்ல, எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனாலேயே இதை நான் இப்போ போடுறேன். சரி, இப்போ நம்ம சீரீஸ்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா பெம்மோட என்கேஜ்மெண்ட் இன்விடேஷன் இவங்க கையில் கிடச்சிது. அந்த ஷாக்கில் இவங்க 2 பேரும் இருந்தாங்க. இப்போது அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இன்விடேஷனில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே என்கேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதை பார்க்கு பயங்கர ஷாக் ஆகி கத்திக்கிட்டு இருக்க. ஆனால் கீ மட்டும் சைலண்ட் ஷாக்கில் உட்காந்துருக்காங்க. அவங்களால எதுவுமே பேச முடியல, அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போனா சாட்டர்டே என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சான்னு சொல்லி கேட்க, நீ சாட்டர்டே என்கேஜ்மெண்ட் ஆனதை பார்க்குற, ஆனால் ஃப்ரைடே நைட் வரைக்கும் அவள் ஏன் கூட தான் இருந்தா, ஒன்றா ஒரே பெட்டில் இருந்தோன்னு சொல்லணும். என்னது, முதல் நாள் நைட்டு உன் கூட இருந்துட்டு மறுநாள் என்கேஜ்மெண்ட்டான்னு சொல்லிட்டு பார்க்குக்கு இன்னும் ஷாக்காக இருக்குது. என்கிட்ட கூட சொல்லலை பாரு, எப்படி இப்படி பண்ணான்னு சொல்லி பார்க்க சொல்ல, அவள் என்கிட்டயே சொல்லலையே, நீயோ சொல்கிறா. ஸோ இப்போ 2 பேரும் அங்கே உட்காந்து பயங்கரமாக அழுகிறாங்க. கீ அழுகிறாங்கன்னா அது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சேன்னு அப்படி கதறி கதறி அழுது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க பயங்கரமாக கீ பார்க்கிட்ட கொஞ்சம் சைலண்டாக இரு, நானே கம்முன்னு இருக்கேன், நீ என்ன தாண்டி அழுறி, நீ ஓகேவான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மச்சான், நீ இப்படி உட்காந்துருக்கும் போது நான் எப்படி ஓகேவாக இருப்பேன், என்னால் தாங்க முடியலடா, உனக்கு போய் இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி இவங்களும் பயங்கரமாக ஓனும் அப்படி ஒரு அழுகை. அங்கே உள்ள ரிசப்ஷனிஸ்ட் வந்து எட்டி பார்க்குறாங்க என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு 2 பேரும் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம கீ பார்த்தீங்கன்னா சோகமாக பாட்டு கேட்டுக்கிட்டு சோகமாக படுத்திருக்காங்க. அதுவும் பெம்மு கொடுத்த அந்த டாய் ஒன்று இருக்கும் இல்லையா, பெக்கி, அந்த டாயை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு சோகமாக படுத்திருக்காங்க. அதுலேயும் அவங்க இவங்களை எப்படிலாம் கவனிச்சாங்க. ஒரு டைம் நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து, மில்க்லாம் வாங்கிட்டு வந்து அந்த ஃப்ரிட்ஜ் முழுக்க அடுக்கி வச்சாங்க இல்லையா, அதெல்லாம் யோசித்து பார்த்துக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே படுத்திருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம பார்க்க வராங்க. நீ ஏதாவது சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்க, இல்லைன்னு சொல்லி இவங்க தலையாட்டுறாங்க. சரி இரு, உனக்காக நான் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்கிட்ட போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து ஒரு ஐட்டம் எடுத்து, இதை நான் உனக்காக குக் பண்ணி தரேன், ஓகேவான்னு சொல்லி கேட்க, வேணான்னு சொல்லிட்டு கீ சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லி கேட்கும்போது அது பெரும் வாங்கி கொடுத்ததுங்கிறாங்க. அப்படியே தூக்கி போட்டது நம்ம பார்க்க. அடுத்தது மில்க் எடுத்துகிட்டு வந்து, நான் உனக்காக ப்ளைன் மில்க் யோகர்ட் எடுத்துகிட்டு வந்து தரேன், அதை நீ சாப்பிடுன்னு சொன்னதும் அதுவும் வேணாங்கிறாங்க. இதுக்கு என்னன்னு சொல்லி கேட்டால் இதுவும் பெம் வாங்கி கொடுத்ததுங்கிறாங்க. சரி நமக்கு அதுவும் வேணாம், தூக்கி போட்டுடுறாங்க. அடுத்தது ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கேட்கும்போது அது எல்லாமே பெம்மு ப்ரிப்பேர் பண்ணது தான் சொல்கிறாங்க. இதுவும் நமக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுருவோன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஃப்ரிட்ஜில் எடுக்கலான்னு பார்த்தா அந்த ஃப்ரிட்ஜ் முழுக்க வாங்கி கொடுத்தது தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கீ பயங்கரமாக அழுகுறாங்க. சரி நம்ம ஃப்ரிட்ஜையே தூக்கி வெளில போட்டுறோம், ஓகேவா? சரி நீ அதெல்லாம் விடு, இப்போ நம்ம 2 பேரும் வெளில போய் சாப்பிட்டு வர்றோம், வா கிளம்புன்னு சொல்லி இந்த பக்கம் தூக்கி போட்டால் எங்கே தூக்கி போட்டாங்களோ அந்த இடத்துலையே கிடக்காங்க அவங்க. இப்படியே ஒன்றா தூக்கி போட்டதுக்கப்புறம் இந்த டிஷர்ட் எடுத்து காட்டுறாங்க. இந்த டிஷர்ட்டை போட்டுட்டு ரெடியாகும், நம்ம போகலான்னு சொல்ல, இதுவும் பெம்மு தான் வாங்கி கொடுத்தது சொல்லி அதையும் தூக்கி போட்டுடுறாங்க. ஓ மை காட், இந்த ரூம் ஃபுல்லாக அவள் வாங்கி கொடுத்தது தானா, உங்ககிட்ட வேறு திங்ஸே இல்லையான்னு சொல்லி கேட்டால் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லி அழுகுறாங்க. எல்லாத்துக்கும் அழுகுறாளேடா, என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த ரூம் முழுக்க அவளோட மெமரிஸ் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணோம், இந்த இடத்துல தான் நாங்கள் கட்டி பிடிச்சோம், இந்த சோஃபாவில் தான் நாங்கள் ஜாலியாக இருந்தோம் தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரே அழுகை தான். நான் அவள் இல்லாமல் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுகுறாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்ப்பை காட்டுறாங்களாம். அதாவது பெம் வாங்கி கொடுத்த திங்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வெறுப்பை காட்டுறாங்களாம். எல்லாத்தையும் அவள் வாங்கி கொடுத்து ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நான் சாப்பிட்றேன் பாரு இப்போன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ரிவெஞ்சான். சரி, ரிவெஞ்ச் ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சின்னு பார்த்தா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து கீயோட வீட்டுக்கு வராங்க. அதுவும் கீயோட கண்ணில் கூலிங் கிளாஸு, ஒரே சோகம், அப்படியே சிலை மாதிரி நடந்து வராங்க.
பார்க்கவே இது வந்து பிரேக்கப் சீன் மாதிரியே இல்லை. 2 பேரும் சேர்ந்து பிரேக்கப்னு நினச்சிக்கிட்டு இவ்வளோ ஃபன் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மாவும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு இந்த கோரக் சாங் இருக்கும்ல அதை வச்சு பாடிக்கிட்டு இருக்காங்க. குடும்பமாடா இதுங்கிற மாதிரி எல்லாரும் அப்படியே ஜாலியாக இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததை பார்த்ததும் அவங்க அம்மாவும் தம்பியும் ஷாக் ஆகி என்னான்னு சொல்லி கேட்குறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, உங்கள் 2 பேருக்குள்ள சண்டையான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே ஒரே சவுண்டாக இருக்குது, நெய்பர்ஸ்லாம் சவுண்டு போட்டுகிட்டே இருக்காங்க, என்னால் படிக்க முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அதான் கொஞ்ச நாள் வீட்டில் தங்கலான்னு வந்திருக்கேன் இவங்க சொன்னதும் இவன் தம்பிக்கு ஷாக்கு. சரி என்னென்ன பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு, என்னடா சம்மந்தமே இல்லாமல் கூலிங் கிளாஸை வீட்டில் போட்டிருக்காளேன்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸை தூக்கிட்டு பார்த்தா கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. என்னாச்சு கண்ணுக்குன்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை அலர்ஜின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லு. இருந்தாலும் அவங்க ஃபேமிலிக்கே ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு தெரியுது. இப்போ அவங்க அப்பா அப்படியே கீயை கிராஸ் பண்ணி வர, என்னாச்சு கீக்கு ஏன் அப்படி போகிறான்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, அது ஒரு பிரேக்கப்னு சொன்னதும் அவன் தம்பி இருக்கானே சரியான சேட்டை பிடிச்ச பையனாக இருப்பானாட்டிருக்கு. எங்கள் அக்காவுக்கு ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சின்னு சொல்லி அதையும் ஒரு பாட்டாக்கி பாட ஆரம்பிச்சிடுறான். இவளை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் உள்ளவங்களும் என்னென்னமோ செய்கிறாங்க. ஃபுட்டுலாம் இவளுக்கு பிடிச்ச ஃபுட்டாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்து, இங்கே பாரு இங்கே இருக்கிற எல்லாமே உனக்கு பிடிச்சது தான், வா சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. இவ சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நம்ம பார்க்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுது. பட் இவ மட்டும் சரியாகவே சாப்பிட மாட்டா. அவளை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ பார்க்க ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்ல, அக்கா வேற டார்ச்சர் பண்ணுது. ஸோ பார்க்கும் அவங்க தம்பியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணலாமான்னு சொல்லிட்டு, சரி மியூசிக்னு சொல்லிட்டு எல்லாம் மியூசிக் ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணலான்னு டிவியை ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணால் அதில் சோகப்பாட்டு, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் அப்படி ப்ளே ஆக, நம்மளால ஆல்ரெடி சோகத்தில் இருந்ததும் பயங்கரமாக தேம்பி அழ ஆரம்பிச்சிருது. ஐயோ இவன் வேற சும்மா இல்லாமல் அதை போட்டு விட்டானேன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணுறான்னு சொல்லிட்டு டிவியும் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அவங்க அம்மா கொஞ்சம் அவளை தேத்துற மாதிரி பேசுகிறாங்க. நீ ஒன்றும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதம்மா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, எல்லா லைஃப்லையும் நடக்கிறதான்னு சொல்லி இவங்க பண்ணிவிட்டு, இரு நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன்னு அவங்க அப்பாவும் அட்வைஸ் பண்ணுறாரு. சரி இவர் கொஞ்சம் நல்லா பண்ணுவார்னு பார்த்தா, என்ன லெசன் பண்ணு, உனக்கு அழுக வந்ததுன்னா அழுதுருமான்னு சொன்னதும் எப்படா அந்த வார்த்தையை சொல்லுவாங்கன்னு பார்த்தா மாதிரி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அட பாவி, உன்னை ஆறுதல் சொல்ல சொன்னால் இந்த மாதிரி பண்ணிட்டேடான்னு அவங்க அம்மா பார்க்க, இப்படியே ஒரே அழுகாச்சி சீனாக போகுது. அவள் ஃபோனில் அடிக்கடி டெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அந்த டெக்ஸ்ட்டெல்லாம் பார்க்குறதே கிடையாது. அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, அந்த பக்கம் நம்ம பெம்மும் இதையே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஃபோன் எடுத்து பார்த்தா நிறைய மிஸ்ட் கால்ஸ் இருக்குது. முக்கியமாக பெம் கிட்டே இருந்தோம், பாக்கிட்ட இருந்தோம். என் ஃபோன் என்னாச்சு, ஆஃப் ஆயிடுச்சா, எனக்கு கால் பண்ணு, நீ எப்படி இருக்கன்னு எனக்கு எப்படி தெரியும், உயிரோடு இருக்கியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்க, டோன்ட் வரி நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன்னு சொல்லி இவங்க டெக்ஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. வழக்கம் போல் பெம்மு தான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீ என்ன எப்படி இருக்க, ஏன் டெக்ஸ்ட் பண்ணுறதே இல்லை, உன்னை நினச்சி எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்குது தெரியுமா, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமான்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த விஷயம் தெரியாத மாதிரியே பேசுகிறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறது இன்னும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ எதுக்குமே ரிப்ளை பண்ணாமல் அப்படியே ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ நம்ம பெம் என்ன பண்ணுறாங்கன்னா, டெக்ஸ்ட்டுக்கும் ரிப்ளை இல்லை, காலுக்கும் ரிப்ளை இல்லை, இவ்வளோ மிஸ் கால்ஸ் கொடுத்துருக்கோம், எதுக்குமே ரிப்ளை பண்ணலேன்னு சொல்லிட்டு சரி அங்கேயே போய் கேண்டோக்கே பார்க்கலான்னு சொல்லிட்டு போனால், இவங்க தான் அங்கே இல்லையே, வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல. ஸோ அங்கே இல்லைன்னு ரொம்பவே கவலைப்பட்டு அழுதுகிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க சோஃபாவில். அப்போ அங்கே இருக்கிற அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி கீயை காணோன்னு சொல்லி சொன்னதும், அவங்க தான் வீட்டுக்கு போயிட்டாங்களே, அவங்கள ஏமா இங்கே தேடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. வீட்டுக்கா என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, கொஞ்ச நாள் வீட்டில் போய் தங்கலான்னு அங்கே போயிட்டாங்க, இங்கே இல்லைன்னதும் இவங்களும் உடனே அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு போய் பொறுமை இல்லாத நம்ம பெம்மை என்ன பண்ணுதுன்னா, காலிங் பெல்லை போட்டு டபக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. என்னடா அதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து எட்டி பார்த்தா இவன் நிற்கிறா. வணக்கம் கீ இருக்காளான்னு சொல்லி கேட்க, இருக்காமா, பட் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹெட்டேக்கில் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கொஞ்சம் சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. விடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் இவன் கண்ணெல்லாம் பார்த்தா அப்படியே கண்ணீராக இருக்குது. சரி வாமா உள்ளாரன்னு சொல்லி உள்ளார கூப்பிட்றாங்க. இப்போ இவளை உள்ளே கூப்பிட்டுட்டு டைரெக்டாக அவகிட்ட கூட்டிகிட்டு போகாமல் ஃபஸ்ட்டு கிட்ட போய் பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போகிறாங்க. இந்த மாதிரி பெம் வந்திருக்கா உன்னை பார்க்குறதுக்காக,
எனக்கு தெரியும் உனக்கு அவளை பார்க்க விருப்பம் இருக்காதுன்னு, இருந்தாலும் அவளை கூப்பிட்டு வந்து கீழே உட்கார வச்சுருக்கேன். உனக்கு விருப்பம் இருந்தால் சொல்லு, நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லவும், ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிம்மா, தயவு செய்து அவளை கூப்பிட்டுட்டு வராதிங்க, நான் இல்லைன்னு சொல்லுங்கள், ஏதாவது சொல்லி அனுப்பிச்சி விட்ருங்கன்னு சொல்லி சொல்ல, இதை அப்படியே சொல்கிறதுக்காக அவங்க அம்மாவும் போகிறாங்க. ஆனால் அங்கே போயிட்டு, இல்லைம்மா அவள் கொஞ்சம் உடம்பு சரியில்லை படுத்திருக்காங்கிற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. சொல்ல ஸ்டார்ட் பண்ணதுமே பெண் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருது. அவள் மூஞ்சை பார்த்தா நமக்கே அச்சோ பாவங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அவங்க அம்மாவும் பாவப்பட்டு பார்க்குறாங்க. இவளை எப்படா அனுப்புறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு கதவை தட்டுறாங்க. என்னம்மா பெண் போயிட்டாளான்னு சொல்லி இவங்க கேட்க, அது சொல்லி பக்கத்துலேருந்து கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. பக்கத்தில் நிற்கிறாங்க பெண்ணு. நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கேட்க, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்தாம்மா, இருந்தாலும் இவ்வளோ பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதான் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துருங்களேன், பேசிட்டா பிரச்சனை சால்வ் ஆகிடுங்கள, எதுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு ஃபீலிங்ஸை கேரி பண்ணிக்கிட்டு. ஸோ பேசுங்கன்னு சொல்லிட்டு இவங்களே ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளார தள்ளி விட்டுறாங்க. ஸோ ரூம் டோரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு வர்றாங்க. வாட் அ மதரில். இப்போ உள்ளே போனவங்க, ஏன் என் கால் அட்டன் பண்ணல, ஏன் என் டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணல, என்னாச்சு உனக்கு, ஏன் அவாய்ட் பண்ணுறேன்னு கடன்னு கொஷினாக கேட்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடன்னு உள்ளார போய் அந்த இன்விடேஷன் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்கன்னு பார்த்தா, இவங்க என்கேஜ்மெண்ட்டான ஃபோட்டோஸையே அவன் அமிச்சிட்டான் போல். ஸோ அந்த ஃபோட்டோஸை தான் இப்போ கொண்டு வந்து காட்டுறாங்க. ஆஹா உண்மை தெரிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு இவங்க அழுகுறாங்க. ஏன்னா இவங்க சொல்லி அந்த உண்மை தெரிஞ்சிருந்தா அது வேறு மாதிரியாக இருக்கும். யாரோ ஒருத்தவங்க சொல்லும் போது அது வேறு மாதிரியான ஃபீலிங்காக இருக்கும்ல. இப்போ அந்த மாதிரி தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னால் இதை எடுத்து தூக்கி போட முடியல, தயவு செய்து நீனே எடுத்துகிட்டு போய் தூக்கி போட்டுருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் இருக்கிறது நீனு, அதனாலே என்னால் தூக்கி போட முடியல. நீனே கொண்டு போய் தூக்கி போடுவியோ ஃப்ரேம் போட்டு மாட்டுவியோ உங்கள் வீட்டில் வச்சுக்கன்னு சொல்ல, ஐயோ சாரின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. நீ எதுவுமே பேசாத, ஏன் மன்னிப்பு கூட கேட்காத, எனக்கு நீ பேசுகிற எதையுமே கேட்க விருப்பம் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த என்கேஜ்மெண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணலன்னா என்னை எங்கள் வீட்டில் இங்கிலாந்துக்கு அனுப்பிடுவாங்க. அங்கே போகிறதுக்கு இந்த என்கேஜ்மெண்ட் தானே, மேரேஜ் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு நான் இதை பண்ணிக்கிட்டேன். அதை உங்ககிட்ட சொல்ல தான் ட்ரை பண்ணேன், பட் சொன்னால் அவனுக்கு கஷ்டமாக இருக்குமே தான் நான் அன்றைக்கி சொல்லலைன்னு சொல்ல, நீ வாயை மூடு பேசாதேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னு வச்சுக்கேன், நான் இங்கிலாந்து போகிறேன், இல்லை நீ இங்கிலாந்து போகிறனே என்கிட்ட சொல்லிங்கன்னு வச்சுக்கேன், தாராளமாக போன்னு சொல்லி அனுப்பி விட்டுருப்பேன். எவ்வளோ நாள் ஆனாலும் நல்லா கேட்டுக்கோ பெண், எவ்வளோ வருஷம் ஆனாலும் உனக்காக நான் வெயிட் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்னான்னு சொல்லி கேட்கும்போது, அது இல்லை, அது 6 வருஷம் எப்படிக்கி நான் உன்னை பார்க்காம இருப்பேன், கொஞ்சம் யோசிச்சு பாரான்னு சொல்லி கேட்டால், அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் நான் இருந்திருப்பேன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா நான் அவனை லவ் பண்ணுறேன், அதனால நான் வெயிட் பண்ணியிருப்பேன் இவங்க சொல்ல. இவங்க தேம்பி அழுதுகிட்டு, உன்னால் அது முடியும், என்னால் அது முடியாது, என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது, அது ஏன் உனக்கு புரியலைக்கின்னு சொல்லிட்டு இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. நல்ல நடிப்பு, நல்ல நாடகம். கொஞ்ச நாள் என்கேஜ்மெண்ட் தானே இன்னொருத்தவங்க சொல்லாமல் பண்ணிக்கிட்டேன், அதே மாதிரி நாளைக்கு மேரேஜும் என்கிட்ட சொல்லாமல் பண்ணிட்டு வந்து பிள்ளையும் என்கிட்ட சொல்லாமல் பெற்றுக்கிட்டாலும் பெற்றுப்பேன். ஸோ உன்னை நம்பிலாம் என்னால் இருக்க முடியாதுமா, இப்படி ஒரு வழியை எனக்கு யாருமே கொடுத்ததில்லைன்னு கீ சொல்ல, பெண்ணு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. கீ ஐ லவ் யூ, நீ என்னை லவ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க, லவ் பண்ணேன், இப்போ இல்லை, ஒரு காலத்தில் பண்ணேன், இனிமேல் லவ் பண்ணவும் மாட்டேன்னு சொல்லி இவங்க சொல்ல வெளியில் போன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க போக மாட்டாங்க. என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ் இவங்க கெஞ்ச, இதுக்கப்புறம் மாட்டேன்டேன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளில தள்ளி விட்டுறாங்க வாசல் வரைக்கும், அவங்க ரூம் வாசல் வரைக்கும். ஆனால் வெளில பார்த்தா அவங்க ஃபேமிலியே நிற்கிது, அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லோரும் நின்றுக்கிட்டு இங்கே என்ன பேசிக்கிறாங்கன்னு காதில் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. உனக்கு ஏதாச்சும் கேட்டுச்சான்னு அவங்க அம்மா மாற்றி கேட்க, எங்களுக்கும் எதுவும் கேட்கலன்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. படார்னு டோர் அடித்து சாத்திட்டு கீயும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் அந்த ஹோல் ஃபேமிலியும் அங்கே நின்றுக்கிட்டுருக்கு. இப்போ அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் கிழிச்சு தள்ளிட்டு கீ பயங்கரமாக அழுதுகிட்ருக்கு. வீட்டுக்கு வெளியில் பெம்மும் அதே மாதிரி அழுதுகிட்டே போகிறாங்க. சரி வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா, கல்யாண மாப்பிள்ளை இருக்காங்க இல்லையா, அவன் வீட்டு வாசலுக்கே வந்து, ஹே
உனக்காக தான் நான் வெயிட் பண்ணேன், எல்லோரும் உனக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம என்கேஜ்மெண்ட் செரிமனி நல்லபடியாக முடிஞ்சதுனால எல்லாருக்கும் நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், எல்லோரும் உனக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க, வா நீயும் ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லி கூப்பிட்டா கையை பிடிச்சி வேற கூப்பிட்றான். ஏய் கையை விடுன்னு சொன்னதும் அவன் என்ன பண்ணுறான்னா, இதில் என்ன இருக்குது, நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுங்கிறான். என்கேஜ்மெண்ட் வேணால் ஆகிருக்கலாம், ஆனால் ஒரு நாளும் நான் உன்னுடைய ஆளாக ஆகவே மாட்டேன். ஜஸ்ட் உன்னோட நேம் மட்டும்தான் என் நேமோட சேருமே தவிர நான் உன் கூட சேர மாட்டேன்டா, எதுவுமே என்கிட்டேருந்து உனக்கு கிடைக்காதடா நீங்க கத்துறாங்க. சரி 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 ஓகே ஓகே ரிலாக்ஸ் ஆகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ரிலாக்ஸாக கூப்பிட்டு போகிறான் உள்ளார. இங்கே நம்ம கீ வழக்கம் போல் சோகமாக பாட்டு கேட்டு சோகமாக உட்காந்துருக்க அந்த இடத்துக்கு சோகமாக நம்ம பார்க்க வராங்க. நீ ஏன் இவ்வளோ குரூயலாக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கு கீயை திட்டுறாங்க. அது நான் குரூயலாக நடந்துக்கிறேன்னா பெருமை விடவான்னு சொல்லி இவங்க கேட்க, அவள் உங்ககிட்ட பேச வந்திருக்கா, என்னன்னு கூட கேட்காம அவளை இப்படி திட்டி அனுப்பிச்சி விட்ருக்கேன்னு சொல்லி இவங்க வந்து திட்டுறாங்க. ஒருவேளை அங்கே என்ன ப்ரெஷரோ, எதனால் அவள் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாலும் அதெல்லாம் பற்றி நீ யோசிக்க மாட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன வேணா இருக்கட்டும், அதை எப்படி இன்னொருத்தனை மேரேஜ் பண்ணிக்கலாம், இன்னொருத்தனை எப்படி என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம்னு இவங்க திட்ட இப்படியே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்கேஜ்மெண்ட் வேணால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கலாம், ஆனால் இன்னொருத்தனை என்கேஜ்மெண்ட் பண்ணுறத என்னாலலாம் ஏற்றுக்கவே முடியாது, நான் என்றைக்குமே அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி என்ன விஷயம்னாவது கேட்டியா, எதனால் அப்படி பண்ணாங்கன்னாச்சும் கேட்டியான்னு சொல்லி கேட்டா, நான் எதையுமே கேட்கலையே, வந்தால் திட்டினா வெளில பிடிச்சி தள்ளுனா போயிட்டா அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கியடாங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. எதையுமே கேட்குற மாதிரி இல்லைக்கி. ஸோ 2 பேரும் மறுபடியும் சோகப்பாட்டு கேட்டு அழுதுகிட்ருக்காங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி. இப்போ பார்க்க என்ன பண்ணுதுன்னா, கீயை ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டு வந்திருக்கு. அதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, சீனியர்ஸ், அந்த பாய் தார் அந்த மாதிரி. அதில் அந்த பாயும் இன்னொரு பையனும் வந்திருக்கான். அவன் கூட இப்போ பார்ட்டிக்கு வந்திருக்காங்க, ஏன்னா இவ சோகமாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவனுங்களும் ஆறுதல் சொல்கிறானுங்க. ஐயோ ஓ மை சிஸ்டர், இந்த மாதிரி ஆகிடுச்சே, நீ இன்னும் இவ்வளோ நாளைக்கு இப்படிவே இருக்க போகிறேன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நான் ஓகே தான் சொல்லி சொன்னாலும் இவனுங்க ரொம்பவே சோகமாக ஃபீல் பண்ணுறானுங்க. நான் வந்து தாருக்கு கால் பண்ணுறேன், அவள் வந்து பேசுவான்னு சொன்னதும் இல்லை 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 நான் ஓகே தான், யார்கிட்டையும் சொல்ல வேணாம், எதுவும் பண்ண வேணாங்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ட்ரீட்டு பாயோடது, பாய் பார்த்துப்பாங்கிற மாதிரி சொல்ல இப்போ எல்லோரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம பெல்லாவோட பாட்டு அங்கே ப்ளே ஆகுது. அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இன்னும் சோகமாகி அழுதுகிட்டு பைப்லைன்லாம் வச்சு குடிக்கிறாங்க இவங்க. இப்போது ஹேங் ஓவரில் காலேஜில் 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க, பாக்கும் கீயும். அப்படி நடந்து வரும்போது அங்கே இருக்கிற பசங்கள்லாம் இவங்களை கிண்டல் பண்ணுறானுங்க. ஏ பூ பாக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறானுங்க. என்னடா ஆச்சு, என்னடா பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்டால் குடிக்கிற மாதிரி சிம்பிளை காட்டுறானுங்க. என்ன ஆச்சு இவனுங்களெல்லாம், என்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டு போகிறானுங்கன்னு பார்க்குது. ஸோ இவங்களே நடந்து வந்துட்டு இருக்கும்போது சைடில் பெல்லா நிற்கிறா. குட் மார்னிங் சொல்லிட்டு பெல்லா சிரிச்சிட்டே நிற்க, என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கேள்விப்பட்டேன் லாஸ்ட் நைட் நீங்கள் வாமிட் பண்ணதை டாக் ஈட் பண்ணிடுச்சாமே, செம ஃபேமஸ் ஆகிட்டீங்க ஒரே நாள்லன்னு சொன்னதும் எல்லாரும் எதையை பற்றி பேசுகிறீங்கன்னு தெரியுது, ஆனால் என்னென்னு தெரியலன்னு சொல்லி கேட்க, அப்போ நம்ம பெல்லா வீடியோவை காட்டுறா. வீடியோவில் பார்த்தா இவங்க 2 பேரும் பயங்கரமாக குடித்ததில் வெளியில் வந்து வாமிட் பண்ண அந்த பாரையே நாசம் பண்ணிடுறாங்க. ஏதோ அந்த சீனியர்ஸ் கூட இருந்ததுனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறானுங்க. அந்த பார்லேருந்து வெளில வந்தவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பாரில் ஒர்க் பண்ணுறவன் வெளியில் வந்து இவங்களை பார்த்துட்டு உள்ளார கொண்டுன்னு ஓடுறான். இவங்களும் யார்ட்டையும் சொல்லிடாத, நாங்கள் க்ளீன் பண்ணிடுறோன்னு சொல்கிறானுங்க. ஆனாலும் ஓடுறான் உள்ளார. எங்கடா போகிறான்னு பார்த்துட்டு இவங்க இந்த வாமிட் எடுத்தவங்களை பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. உள்ளார ஓடி போனவன் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரான், அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணை. அந்த பொண்ணு கையில் பாட்டிலோடு வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் தான் எங்களுடைய பப்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபர்ஸ்ட் டைமாக உங்களுடைய வாமிட்டை டாக் சாப்பிட்டு போயிருக்கு, இது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் தெரியுமாங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், எங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி கேட்கும்போது இது ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சுருந்துருக்காங்க. யார் இந்த மாதிரி ஓவராக ட்ரிங்க் பண்ணிவிட்டு வாமிட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய வாமிட்டு டாக் சாப்பிட்டு போதோ அவங்களுக்கு கிஃப்ட் ஆமாம். கருமம், இதெல்லாம் கிஃப்ட் வைக்கிறதுன்னு இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு தான் அந்த ப்ரைஸுன்னு சொல்கிறாங்க. என்ன ப்ரைஸுன்னு சொல்லி கேட்டால் ஒரு பாட்டில் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதை கொடுத்து அவங்க ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோலாம் தான் இப்போ எல்லா இடத்துலையும் வைரல் ஆகிட்டுருக்கு. இவங்க இப்போ செலிப்ரிட்டி மாதிரி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாட் த ஃபக்குன்னு சொல்லிட்டு
பாக்கு கத்துது. ஓ மை காட், ஓவராக குடிச்சதுல என்ன நடந்ததுன்னு கூட தெரியாமல் குடிச்சிருக்கோமேன்னு சொல்ல, எல்லாம் கீ ஒன்னால தான் இவ திட்ட, பாக்கு ஒன்னால தான் அவங்க திட்டுறாங்க. ஸோ பெல்லா என்ன பண்ணுறான்னா, எனக்கு கொடுத்த ப்ராமிஸை எப்போ காப்பாற்ற போகிறீங்கன்னு சொல்லி கேட்க, ப்ராமிஸா என்ன ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு கீ கேட்குறாங்க. லாஸ்ட் நைட் பண்ணி அந்த ப்ராமிஸ்ன்னு சொன்னதும் அதில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு என்னன்னு சொல்லி பார்த்தா, இவங்க டாய்லெட் போக போனவங்க ஜென்ஸ் டாய்லெட்டுக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வாங்கன்னு கேர்ள்ஸ் டாய்லெட்டுக்குள்ளே போயிட்டு இவங்க தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க போல். ஸோ இதுக்கு எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்டதும், நீ என்ன கேட்டாலும் பண்ணுறேங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க. ப்ராமிஸ்னே சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க, அதை நான் ஈவினிங் வந்து கேட்குறேன், இப்போ நான் கிளம்புறேங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ இப்போ பெல்லா என்ன கேட்குறான்னா, அவள் ஏதோ ஒரு மேரேஜ்க்கோ என்கேஜ்மெண்ட்டுக்கோ இல்லை ப்ரெசன்டேஷனுக்கோ தெரியல, ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை எப்படி எடிட் பண்ணுறது எப்படிலாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவகிட்ட கேட்குறா. ஸோ இவளும் சொல்லி கொடுக்குறா. இவள் சொல்லி கொடுக்குறதே அவள் கவனிக்கலை, இவள் ஃபேஸே தான் அப்படியே சைட் அடிச்சிட்டே இருக்கா. இவ்வளோ ஓப்பனாக சைட் அடித்து நான் யாரையுமே பார்த்தது கிடையாது. ஸோ அப்படி சைட் அடிச்சிட்ருக்கா. அவள் ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணிகிட்ருக்கா. சரி எல்லாமே முடிஞ்சிருச்சா, இதை நான் யூடியூப்பில் கற்றுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு உங்களுக்காக ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தா எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஸ்மைலாவது பண்ணலாமேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்மைல் பண்ணு, என்ன ஒரு பொண்ணு இல்லைனா இன்னொரு பொண்ணு, இதுக்கு எதுக்கு இப்படி உட்காந்துருக்கேன்னு சொல்கிறாங்க. நீ ஃபஸ்ட்டு ஸ்மைல் பண்ணாதான் நான் இந்த இடத்த விட்டு போங்கிற மாதிரி பெல்லா சொல்ல, இவளுக்காக அவங்களும் ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்புறம் 2 பேரும் கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது குட் பை சொல்லும் போது இவங்க அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் தராங்க. எனக்கு கிஃப்ட்லாம் வேணான்னு சொல்லி கீ சொன்னாலும், எனக்கு நீங்கள் இதை சொல்லி கொடுத்ததுக்கு என்னுடைய கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்க, அந்த கிஃப்ட்டை இவங்க கையில் வாங்கும்போது அப்படியே 2 பேர் கையும் சேரும்போது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பெம்மு நம்மளை கழட்டி விட்டுட்டு சுற்றுறாளேன்னு சொல்லிட்டு அழுக வருது. அதுதான் சின்ன பிள்ளை மாதிரி எல்லாத்துக்கும் அழுக வருமா. ஸோ இவங்க 2 பேர் கையும் சேர்ந்து இருக்கிறத பார்த்து தான் அழுக வருது. கேட்கலான்னு அப்படி நடந்து வர ட்ரை பண்ணும்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெம்மோட மாப்பிள்ளை வந்துடுறான். அவன் வந்து நீ வா போகலான்னு சொல்லி கையை பிடிச்சிருக்கிறான். இப்போ இதை பார்த்ததும் கீக்கு பயங்கர காண்டாயிடுது. ஸோ இவங்க கடுப்பு மேலே அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பிடுறாங்க. அவனும் பெம்மை கூப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இதை எல்லாத்தையும் பெல்லா நோட் பண்ணிகிட்டே அந்த இடத்துல நிற்கிறாங்க. 2 பேரும் மாற்றி அவங்கவுங்க வீட்டில் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவனுடைய கால் வந்தாலுமே கீ எடுக்கிறதே கிடையாது. அப்படியே அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாலுமே அதை எடுத்து பேசலாங்கிறது ஒரு நாள் கூட உனக்கு தோணவே இல்லை. ஸோ பெம் என்ன பண்ணுறாங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத, இன்றைக்கி என்னோடய டிரைவர் வரல, அதனால தான் அவன் என்னை பிக்கப் பண்ண வந்தான், மற்றபடி எங்களுக்குள்ளே எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களும் விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் எந்த விளக்கத்தையும் அவங்க கேட்குற மாதிரியே தெரியல, எதுக்குமே அவங்க ரிப்ளையும் பண்ணலை. ஆனால் படுத்துக்கிட்டே ஃபீல் பண்ணுறது, உட்காந்துக்கிட்டே ஃபீல் பண்ணுறதுன்னு எல்லாம் பண்ணுறாங்க. பெம்கிட்டேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது, நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது, எதுக்குமே ரிப்ளை பண்ணுறதில்ல அவங்க. உனக்கு எதோ திங்ஸ் வந்திருக்கு பாரு, நான் உன் தம்பி சொல்ல, இவனும் என்னடா அதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா கீக்கு எப்போவுமே பெம்மு வாங்கி கொடுக்குற மாதிரி அந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அப்புறம் அந்த மில்க்கு, இது எல்லாம் தான் வந்திருக்கு. அதே மாதிரியே தினமும் இவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு நாள் இவங்களுக்கு பிடிச்ச அந்த ஸ்டிக்கி ரைஸு, ஃபோர்க்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு டெக்ஸ்ட்லேயும் சொல்லிடுறாங்க, உனக்கு பிடிச்சது வாங்கி வச்சுருக்கேன், எடுத்து சாப்பிடுங்கிற மாதிரி. ஆக்சுவலி இவங்க வந்து போகிற வரைக்குமே அவங்க பார்த்துக்கிட்டு மேலே தான் இருக்காங்க. ஆனால் இவங்கள்ட்ட பேசவோ ரிப்ளை பண்ணவோ கிடையாது. இப்போ அப்படியே மார்னிங் ஆனதும் பார்த்தீங்கன்னா நம்ம கீயோட மொபைலில் டங்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. கால்ஸ் நோட்டிஃபிகேஷன் அவ்வளோ இருக்குது. சரி எல்லாமே பெண் தான் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா அதுதான் கிடையாது. நம்ம கீயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கீக்கு பர்த்டே. ஸோ கீ நீ லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பி பர்த்டே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மெசேஜஸ், அதுவும் அந்த சீனியர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாமே கூட பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஓ மை ஹப்பி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே, ஈவினிங் பார்ட்டிக்கு வந்துட்டு அங்கே மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருமே டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது கூடவே நம்ம பெம்மோட டெக்ஸ்ட்டும் இருக்குது. இந்த ஹாப்பி பர்த்டே ஸ்பெஷலாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் இந்த பர்த்டேக்கு நம்ம 2 பேரும் இப்படி பிரிஞ்சிருப்போம்னு நினைக்கல, இருந்தாலும் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேங்கிற மாதிரி அவங்களும் அனுப்பியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இறங்கி மாடிப்பட்டிலேருந்து கீழே இறங்கலான்னு வரும்போது அவங்க ஃபேமிலி அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட நின்று சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேன்னு கேக் கூட வந்து நிற்கிறாங்க. எல்லா வருஷம் மாதிரியும் இந்த வருஷமும் நீ ஹாப்பியாக இருக்கணும், ப்ளசண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லோரும் விஷ் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே அழுகுறாங்க. ஏம்மா அழுகுற, என்னாச்சுன்னு சொல்லி கேட்டேன். நான் இன்னும் ப்ரஷ் பண்ணல, எப்படி கேக் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க.
ஓ மை ஸ்வீட்டி, உனக்கு கேக் மட்டும் இல்லை, உனக்கு இன்னொரு விஷயமும் ஸ்பெஷலாக இருக்குது. உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் உங்கள் கிராணி உனக்காக செஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொன்னதும் இவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. ஓடி வந்து அவங்க கிராணியை கட்டி பிடிச்சிட்டு எப்போ வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. டார்லிங், உன் பர்த்டேக்கு நான் இல்லாமடா, அதான் எங்கே இருந்தாலும் வந்துடும் உனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்போ 2 பேரும் லவ்வர்ஸ் மாதிரி கட்டி பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு ஐ மிஸ் யூ, யூ மிஸ் யூன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. சரி, ஃபர்ஸ்ட்டு போய் நீ ப்ரஷ் பண்ணிவிட்டு வா, உனக்கு பிடிச்ச ஃபுட்ஸ்லாம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், கோவிலுக்கும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்போ ஃபேமிலியாக கோவிலுக்கு போயிட்டு வராங்க. போயிட்டு வரும்போது அவங்க பாட்டி என்ன கேட்குறாங்கன்னா, இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி தானே, என்ஜாய் தானே, பார்த்து கம்மியாக குடிக்கணும் சரியான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க தம்பி என்ன சொல்கிறான்னா, கவலைப்படாதீங்க கிராணி, நானும் தான் கூட போகிறேன், ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறான். நீ வேறையா, இப்போ தனியாக போனாலே என்ன ஆவான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. உனக்காக நான் இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறேன்னு அவங்க பாட்டி சொல்ல இப்போ பாட்டியும் பேத்தியும் உட்காந்து பேசிக்கிறாங்க. டார்லிங், நீ ஓகே தான், இருந்தாலும் ஏதோ ஒரு சோகம் உனக்குள்ளே தெரியுதுன்னு சொல்லி பாட்டி கேட்க, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் கிராணின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. உங்களை ஒருத்தவங்க திரும்ப திரும்ப ஹர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே உங்களுக்கு லவ் வருமானு சொல்லி கேட்க, வெயிட் 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 வெயிட், என்னது லவ்வா? அப்போது என் செல்லக்குட்டி யாரையும் லவ் பண்ணுறாளான்னு சொல்லி கேட்குறாங்க. யார் யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு சரியாக சொல்ல தெரியல, அப்போ தான் என்னுடைய ஃப்யூச்சரா என்னன்னு சொல்லிட்டு இங்கே என்னென்னமோ நடக்குது, எனக்கு எதுவுமே புரியலன்னு இவங்க சொல்லும் போது ஸோ இப்போ அவங்க கிராணி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த காலத்தில் லவ்வை பற்றிலாம் பெருசாக எதுவும் தெரியாது, ஆனால் லவ்வை பற்றி பொதுவாக ஒரு விஷயம் தெரியும், உன்னோடையதாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக உன்கிட்ட தான் வரும், வேறு யாருக்கிட்டேயும் போகாது, அது உன்னோடையது இல்லைன்னா அது உன்கிட்ட இருக்காது, அவ்வளோதான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸை போடுறாங்க. இப்போ இவங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அங்கே பப்புக்கு வந்துட்டாங்க, எப்பவும் வர பப்புக்கு. ஸோ தம்பி கூட தான் வந்திருக்காங்க. இவங்கள பார்த்ததுமே அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்லாம் அது நீங்கள் தானேன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபின்னு செல்ஃபி எடுக்க வராங்க. ஸோ தம்பி இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு, ஏய் நீ செம ஃபேமஸ் ஆகிட்ட போல், இதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்கிறாங்க. எங்கடா யாரையும் காணுமேன்னு சொல்லிட்டு பாக்குக்கு கால் பண்ணால் பாக்கு அப்போ தான் உள்ளே வராங்க. வரும்போதே ஓ மை பியூட்டி, மை ஹப்பி சிக்கின்னு சொல்லிட்டு கிஸ்லாம் பண்ணி மெனி மோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் தி டேன்னு ட்ரிங்க்ஸை கையில் கொடுக்குறாங்க. என்ன உனக்கும் வேணுமான்னு சொல்லிட்டு அவன் தம்பிக்கும் கிஸ் பண்ண ஓடுறாங்க. அப்போ தான் அவங்களோட ட்ரெஸ்ஸை காமிச்சு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, ஆமாம் நீ எதுக்கு இவ்வளோ கேவலமாக ட்ரெஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன நம்ம சாதாரண ஆள் நினச்சியா, நம்ம எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா, நம்ம ஃபேமஸ் ஆனதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா நம்ம எல்லோரும் மறந்துடுவாங்க. சரி இப்போ நம்ம எங்கே உட்கார போகிறோம்னு சொல்லி கேட்க, அங்கே விஐபி டேபிள் இருக்குது பாரு, அங்கே தான் சொல்கிறாங்க. என்னது விஐபி டேபிளா, உனக்கு ஏது எவ்வளோ காசுன்னு கேட்குறாங்க. நான் புக் பண்ணலப்பா, பெல்லா தான் புக் பண்ணியிருக்கான்னு சொன்னது. அவ்வளோ எதுக்கு நீ கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லி கேட்க, இல்லை உனக்கு பார்ட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி சிங் பண்ணுறாள், அவளுக்கு ஏதோ ஆஃபர் கிடச்சிருக்கும் போல், அதனால் உனக்கு பண்ணியிருக்கான்னு சொல்லும் போது பாக்கு கிள்றாங்க. எதுக்கு நீ இதெல்லாம் அப்படி பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணுறது, அவள் பண்ணானா அவள்கிட்ட போயிரு, என்ன வந்து கிள்றன்னு சொல்லிட்டு இவங்களும் பண்ணுறாங்க. ஸோ வாங்க 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 எல்லோரும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. இப்போ எல்லோரும் வந்ததோ நம்ம பார்க்க அந்த ட்ரிங்க்ஸை கீக்கு கொடுத்துச்சு இல்லையா, இப்போ அந்த ட்ரிங்க்ஸே ஓப்பன் பண்ணி எல்லோரும் குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லோரும் ஜாலியாக ட்ரிங்க்ஸ் பண்ண அந்த இடத்துல பெல்லா வந்து பாட்டு பாட வராங்க. பாட்டு பாட வந்தவங்க பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு இந்த சாங்கு இவங்களுக்கு தான் சொல்லி டெடிகேட்டே பண்ணுறாங்க. பர்த்டே கிஃப்டான அந்த சாங்கை தரப்போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னதும் சாங்கும் பாடுறாங்க, எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது கீக்காக தான் இந்த சாங் ப்ளே ஆகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறாங்க பெல்லா. இங்கே ஒரு பக்கம் சாங் போயிட்டுருக்க, அங்கே பார்த்தீங்கன்னா பெம் வராங்க. பெண் எந்த ஒரு இன்ஃபார்மே பண்ணாமல் திடீர்னு வராங்க. அவங்களுடைய சொந்தக்கார பொண்ணு வீட்டில் தங்கியிருக்கு இல்லையா, அந்த பொண்ணு தான் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா, நான் இங்கேயே பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி விடுறாங்க. ஸோ இப்போ இவங்களும் இந்த பப்புக்கு தான் போகிறாங்க. அங்கே வேறு ஆல்ரெடி பார்ட்டி போயிட்டுருக்கு, அதுவும் டெடிகேஷன் பெல்லா கொடுக்குறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இவங்களும் உள்ளே போக அந்த நேரம் பார்த்து பெல்லா என்ன பண்ணுறான்னா, கீக்கு இப்போ நான் இங்கே ஒரு கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன், அங்கே நிற்கிறாங்களே அவங்க தான் அந்த பர்த்டே கேர்ள்னு எல்லாரும் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணி கிஃப்ட்டும் கொடுக்க போகிறாங்க. ஸோ பார்க்க என்னடா இதுன்னு ஒன்றும் புரியாமல் உட்காந்தது, நீ கிளாப் பண்ணுன்னு சொல்லி எல்லோரும் கிளாப் பண்ண சொன்னதும் எல்லோரும் சேர்ந்து கிளாப் பண்ணுறாங்க.
எங்கடா போகிறா இவன்னு சொல்லி பார்த்தா பெல்லா போயிட்டு அவரோட கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வரா. ஒரு நல்ல பெரிய பொக்கேவாக இருக்குது. அந்த பொக்கேவை கொண்டு வந்து கொடுத்து, இதுதான் என்னோடய கிஃப்ட்டு, நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேன்னு சொல்லி அப்படியே கன்னத்தில் கிஸ் பண்ணிடுறா. இவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. பார்க்கும் ஆணும் வாயை புழக்க எல்லாரும் இப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் இன்னொரு ஆளும் ஷாக் ஆகுது. வேறு யார், நம்ம பெம்மு தான். கரெக்டாக அந்த நேரம் என்ட்ரி கொடுத்து இவ கொடுத்த கிஃப்ட்டு, இவ கொடுத்த கிஸ்ஸுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. பார்க்க ஆப்போசிட்டில் பார்க்குது. பார்த்தா பெம்மு நிற்கிறான். ஐயோ கீ அங்கே பாருன்னு சொன்னதும் அங்கே பார்த்தா பெம்மு கீன்னு சொல்லி கத்திட்டு நிற்கிறா. அங்கே நிற்கிற எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. இவன் இந்த நேரத்தில் இங்கே வருவாளேன்னு சொல்லிட்டு தெரியல இல்லையா. ஸோ இப்போ இவங்க வந்து இவங்களை ஏமாத்தின மாதிரி ஆகிடுச்சு. அப்படியே தேம்பி தேம்பி அழுதுகிட்டு பெம் நின்றுட்டுருக்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.